இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்திலே கர்த்தர் மூலமாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று இயேசு சொன்னது போல நாமும் சோதனைக்கு உட்படாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். பிறர் துன்பப்படுத்துகிற பொழுது, பிறர் நிந்திக்கிற பொழுது அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுபோல நாம் ஜெபிக்கணும் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் சொல்றாரு, லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்க பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்தக்கூடிய ஊழியக்காரர்களை தேவன் அனுப்பும்படி நீங்க தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் மக்களோடு கூட பேசவும், தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தவும், தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கவும், தன்னுடைய திட்டங்களை தெரியப்படுத்தவும் அவர் தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டார், தீர்க்கதரிசிகளை அழைத்தார் என்று நாம் வேதத்துல பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் அழைக்கும் பொழுது அந்த சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று கேட்ட பொழுது ஏசாயா சொல்றாரு, இதோ நான் அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அவரை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவருடைய திட்டங்கள் கடைசி பரியந்தம், அவருடைய கடைசி கால திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். இப்பொழுதும் அவர் பிரியமானவர்களே, அதான் இயேசு அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி செஞ்சிருக்கிறார். அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுப்புக்கு எஜமானிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள், அதாவது பிதாவினிடத்துல நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ எங்களுடைய தேசம் அழிவுக்கு போகாதபடி எங்களுடைய ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தவும், உடைய வசனங்களை பிரசங்கிக்கவும், அவனுடைய அதாவது உபதேசிக்கவும், சுவிசேஷத்தை அறிவிக்கவும் உடைய வேலையாட்களை அனுப்புங்கள் என்று பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவருடைய சத்தியங்களையும், அந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களையும், இயேசு கிறிஸ்து குமாரனாக வந்து அவர் மரித்து உயிரோடு எழும்பின அந்த சத்தியத்தை, அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்தான சத்தியத்தை, உயிர்த்தெழுதல் குறித்தான சத்தியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் அறிவிக்கும்படியாக அவர் சவுலை தெரிந்து கொண்டார். சவுலை சவுலை நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அவரை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, சவுலையும் அந்த பர்னபாவையும் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஊழியத்திற்காக அவர் தெரிந்து கொண்டு பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் அவர் ஊழியக்காரர்களை அல்லது அவருக்கு பணிவிடை செய்கிற வேலையாட்களை எழுப்புவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் போது சொல்றாரு, அவருடைய பலத்த சத்துவத்தினால் எனக்கு கொடுத்த வரங்களினாலே இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கொடுத்த கிருபையினால தான் நான் இந்த ஊழியத்திற்கு வந்தேன் என்று சொல்றாரு. ஆமா, நாம் நினைக்கிறபடி தன்னுடைய மனுஷர்கள் தன்னுடைய சுய பலத்தினாலோ தேவனுடைய ஊழியக்காரர்களாகவோ அல்லது தேவனுடைய சித்தத்தை அறிகிறவர்களாகவோ வரவே முடியாது. அவருடைய அழைப்பு அல்லது அவருடைய தெரிந்து கொள்ளுதல் நாம் பார்க்கும் பொழுது பவுலையும் பர்னபா அவர் பிரித்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த எத்தனையோ பேர் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற பவுலையும் பர்னபாவையும் அவர் பிரித்தெடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்யும் பொழுது அந்த ஒரு கர்த்தரை சொல்றாரு, என்னுடைய விருப்பத்தை சொல்லணும், இந்த ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், இவர்களை அழிக்க நான் சித்தமா இருக்கேன், ஆனா இவர்களை அழிக்காதபடி திறப்பிலே நின்று ஜெபிக்க நான் ஒரு மனுஷனை தேடுறேன்,
அவங்க ஜெபிக்கும் பொழுது நான் அவங்களுக்கு வரக்கூடிய தீங்க நான் வராதிருப்பேன், ஆனா ஒரு மனுஷனையும் காணுமே அப்படின்னு சொல்றாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல சொல்றாருன்னா, இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு விரோதமாக அசுத்தங்களை நடப்பித்து அக்கிரமங்களை எல்லாம் செய்தாங்க, இவங்களை அழிக்கும்படி நான் சித்தம் கொள்கிற பொழுது அதை அழிக்காதபடி திறப்பில நின்று ஜெபிக்க ஒரு மனுஷனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கும் நம்முடைய தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது, அநேக அசுத்தங்களினாலும் விக்கிரக ஆராதைகளினாலும் தீட்டுப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் அதற்காக நம்ம திறப்பிலே நின்று என்னுடைய தேசம் அழிக்கப்படக்கூடாது, என் தேசம் ரட்சிக்கப்படணும், என் தேசத்தினுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்று அவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய வேலையாட்களை அனுப்பும், உம்முடைய கிருபையினால் உம்முடைய வரங்களினால் நிறைத்து அனுப்பும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் நம்மை குறித்து சொல்லுகிறார். யோனாவை அனுப்பினார். அவர் பரிதபித்தவின் நிமித்தம் அந்த நினிவே பட்டணத்து ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அவரை அழித்து போட அவர் மனதில்லாதவராய் யோனா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவர் நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போன போதும் அவரை திரும்பவுமாக அழைத்து மீனின் வயிற்றிலிருந்து எடுத்து அந்த நினிவே ஜனங்களை ரட்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 120,000 ஜனங்களை குறித்து நான் பரிதவியாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். அந்த பரிதவித்ததினால் அவர் நம் மனதுருகிற தேவனா இருக்கிறபடியினால் தான் சொல்றாரு, அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். என் ஜனங்கள் அழிக்கப்பட்டு போகக்கூடாது, ஆத்துமாக்கள் அழிக்கப்பட்டு போகக்கூடாது, ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக வேலையாட்களை அனுப்புங்கள் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. நாம் இதே போல திறப்பிலே நின்று ஜனங்களுக்காக அழிவு நின்று ஜெபித்த ஒரு மனுஷனை நாம் வேதத்திலே பார்க்க முடியுமா? பிரியமானவர்களே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் அவர்களுடைய முறுமுறுப்புகளின் நிமித்தம் தேவனை கோபப்படுத்தி அவர் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறார், மோசே இந்த ஜனங்களை விட்டுவிடு, எவ்வளவோ இருந்த பிறகும் கன்றுக்குட்டியை தனக்கு தெய்வமாக கொண்டு வணங்கினார்கள், நான் இவர்களை அழிக்கிறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது மோசே அவரை கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அந்த 106 சங்கீதம் 23 வாசிக்கிறோம். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடி அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவர்களுக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார் என்று பார்க்கிறோம். அந்த உக்கிரகம் அவருடைய கோபாக்கினை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறான். பிரியமானவர்களை, இன்றைக்கும் அவர் நம்ம கர்த்தரானவர் அந்த திறப்பிலே நின்று ஜெபிக்கவும் அவருக்காக உழைக்கவும் அவருடைய வேலையாட்களை எதிர்பார்க்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல் அவருடைய ஊழியத்துக்காக ஒருவரும் வரக்கூடிய, அவர் தெரிந்து கொள்ளுதல் இல்லாமல் ஒரு அழைப்பு இல்லாமல் வர முடியாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னது போல நமக்கும் இன்று சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய தேசம் அழிந்து போகாதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் அல்லது அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களிலும் கர்த்தர் சொன்ன இந்த காரியங்களுக்காக தவறாமல் நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. அந்த கிருபைகளை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தியானத்திற்காக தகப்பனே, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு, அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நீங்க சொன்னீங்களேப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே வேலையாட்கள் குறைவாக காணப்படுகிறது. எத்தனையோ இடங்களில் அறுப்பு மிகுதியா இருக்கிறதே அப்பா. உம்முடைய வேலையாட்களை அனுப்பி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்களை ரட்சிக்கும்படியாய் அழிவு நின்று ரட்சிக்கும்படியாய் ஆத்துமாக்கள் அழிவு நின்று ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று சொன்னது போல இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போடு ஆண்டவரே உம்முடைய வேலைக்கு ஆண்டவரே நாங்கள் வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் தேடின பொழுது ஆண்டவரே திறப்பிலே நிற்கின்ற சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவனையும் காணலே என்று சொன்னது போல தகப்பனே, மோசே திறப்பிலே நின்று தன்னுடைய ஜனங்கள் அழியாதபடி ஜெபித்தது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரை ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே எங்களை எடுத்து தெரிந்து அழைத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.